ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிறத விட கோயிலில் செய்கிற புளியோதரை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம புளியோதரை பவுடர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் சன்ஃப்ளவர் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதிலையே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும், நல்லா வறுப்படணும், கும்முன்னு ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வறுத்துக்கோங்க. தனியா நல்லா வறுப்பட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா இதிலையே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது அந்த பவுடர் இன்னமும் நம்மளுக்கு நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதில் 4 காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்க்குறேன். காரத்துக்காக 6 மிளகா வத்தல் அதையும் சேர்த்துக்கிட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. மிளகா போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம வறுக்கக்கூடாது. 1 நிமிஷம் அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கடைசியாக பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சிடலாம். பாருங்கள், ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை நைஸாக பவுடர் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக பவுடராக அடிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி இதை ஸ்டோர் பண்ணி 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது நம்மளுக்கு எப்போ புளி சாதம் செய்யணும்னு தோணுதோ அப்போ இந்த பவுடரை எடுத்து நம்ம புளி பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு கலந்து புளியோதரை சாதம் செஞ்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளியோதரைக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் முந்திரி பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இதிலையே நம்ம துருவின கொப்பரையை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டோன்னா இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை, அதுவும் சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். பருப்புலாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 50 கிராம் அளவுக்கு புளியை 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை வடிகட்டி இந்த மாதிரி புளி தண்ணியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பவுடரில் மஞ்சள்தூள் சேர்த்ததால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இந்த புளி பேஸ்ட்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாக ஆகிரும். இது கொஞ்சம் கெட்டியாகி எண்ணெய்லாம் மேலே அப்படியே மிதந்து வரணும். இப்போ பாருங்கள், ரெடியாக இருக்குது. இதில் 20 கிராம் வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு வெல்லம் போட பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி கரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ புளியோதரை பேஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா மிதந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச புளியோதரை பவுடர்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து பவுடர் பண்ணதால் ரொம்ப நேரம் பவுடர் போட்டு வேகக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், புளியோதரை பேஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆறினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 மாதம் ஆனாலும் கெடாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் எண்ணெய் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதத்தில் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த சாதத்தில் நம்ம புளியோதரை பேஸ்ட் போட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு சாதத்தை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த புளியோதரை சாதம் நீங்கள் கோவில் பிரசாதம் டேஸ்ட் சேம் கோவிலில் தர புளியோதரை சாதம் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.